நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் மறுபடியும் சொன்னான், இந்த மனிதரை சுவனத்திற்கு அழைத்து செல் என்று. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, நமக்கு 500 வருஷம் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், அது கிடையாது. அதுல உறுதி, அல்லாஹ் உறுதியா இருக்கிறான். உம்மத்து முகமதியாவுக்கு 63 பீச பிடிக்கிறவன்றான். நாம போறது சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் 60 தொடுமா என்னன்னு தெரியல. 40-30 இப்பெல்லாம் மைக்கில் என்ன செய்யப்படுது, மைத்து செய்ய சொல்லப்படுது. அல்லாஹ் சொன்னான், என் அருளை கொண்டுதான் நீ சுவனம் செல்வாய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் இந்த செய்தி எனக்கு அறிவித்துட்டு போறார்கள். நமக்கு உண்டான படிப்பினை, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்காது, நாளை மறுமையிலும் நடக்காது என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அருள் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் 8 பேருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். முதல் மனிதர் சஹருடைய நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தொழுது அழுது துவா கேட்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல யூடியூப்ல எந்த எடுத்து பயான் சொல்றாரு, வீட்டுல இந்த அம்மா என்ன சால்லா இன்னைக்கு வச்சது, நான் ஏன் லேட்டா இருந்துச்சு, நீ ஏன் எழுப்பல, இந்த மாதிரி பஞ்சாயத்துல சஹரை கழிச்சோம்னா துவா கேட்க முடியாது. இஃப்தியாருடைய நேரங்களிலும் நாம் துவா கேட்க வேண்டிய நேரம். இந்த 2 நேரத்தில் யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது பெருமானார் சொன்னார்கள், இஸ்திக்ஃபார். ரமலான் மாதம் முழுக்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பள்ளிவாசலுக்கு வந்த அந்த கணம் ஒரு 11 வாட்டி 100 வாட்டி செஞ்சா சிறப்பு. ஆனா செய்ய முடியாது, சைத்தான் இருக்க விட மாட்டான், கிளம்புவான். அட்லீஸ்ட் ஒரு 11 வாட்டியாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் செஞ்சோம்னா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னவனுக்கு என் அருள் கிடைத்து விடும். ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்க சொன்னீங்கன்னு வச்சீங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட அருள் உங்களுக்கு தருவான்னு உங்களுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறார்கள். 3வது செய்தி, இந்த ரமலான் மாதத்திலே இஹ்சானோடு நடந்து கொள்வது, எல்லார்கிட்டையும் அன்போடு பண்போடு நல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய மும்மின்களாக நடப்பது. இஹ்சானோடு யார் நடக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். 4வது, குர்ஆனை ஓதுவது, இல்லாவிட்டால் அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பது. ஒரு கைசேதம், ஒரு கேவலம் என்னன்னா, இந்த உம்மத்துக்கு குர்ஆன் ஓதவும் தெரியல, குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு நேரமும் இல்லை. நல்ல வேலைகள் இருந்தா பரவாயில்ல, நல்ல வேலை என்ன அவரால முடியாதுங்க, ஐசில 10 பைப் ஒரு உடம்புல போயிட்டு இருக்குதுங்க, அவர் எப்படி குர்ஆன் ஏத்து கேட்பார்? ஏத்துக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த திண்ணையில உட்கார்ந்து ரோட்ல நின்றுவங்க என்ன வியாதி, என்ன கேடு வந்தது? குர்ஆன் ஆயத்தை ஓதுவதையும் நம்மால் முடியல, ஓதுவதையும் கேட்க முடியலன்னா நம்ம எந்த ஊர்ல போய் அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய போறோம்? 5வது பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன் வழிப்படி நடப்பது. குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியின் பிரகாரம் யார் நடந்தார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய அருள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துல நடந்து போகும் பொழுது ஒரு குச்சி வச்சு குத்திக்கினே போனாங்க. ஒரு கட்டத்துல டங்குன்னு சவுண்ட் கேட்டது, பார்த்தா ஒரு தங்க மூட்டை